ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபிங்க. அப்படியே கமகமனு வீடே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவரோடு இருக்குது. ஆனால் காய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப டேஸ்டியாக, புதினா கூட யூஸ் பண்ணலாம். எப்படி இவ்வளோ டேஸ்டியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். காய்கறிகள் இதெல்லாமே போடாமல் சூப்பரான குஸ்கா வந்து இன்றைக்கி எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே வந்து கிட்ஸுக்கு பிடிக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. சரி, இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேன். இது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நெய்யில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கிராம்பு அதே மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு கிராம்பு மட்டும் இதில் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ளேவர் நல்லா வரட்டும். இலை மட்டும் பெருசாக இருக்கிறதுனால எல்லா சைடுமே இந்த நெய்யில் படுற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப உடச்சி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாதம் ஃபுல்லாகிடும். நம்ம சாப்பிடும்பொழுது அந்தளவு நல்லா இருக்காது. அதோடய ஃப்ளேவர் மட்டும் இறங்கிட்டால் போதும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஃப்ளேவர் நல்லா வந்துருச்சு. ஏலக்காயெல்லாம் பாருங்கள் நல்லா பெருசாகிருச்சு. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தினுடைய கலர் நல்லா மாறணும். அந்தளவுக்கு இதை நம்ம வறுத்து விட போகிறோம். நிறைய எண்ணெய் ஊற்றி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்களேன். இந்த நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விடுங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு கொஞ்சமாக சேர்த்ததுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். உங்கள்கிட்ட பேஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது தான் அதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளி வந்து நம்ம ஒன்று சேர்த்துட்டா போதும். ரொம்ப வந்து புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இது வந்து பெரிய ஸ்பூனு, அதனால் உங்களுக்கு கம்மியாக தெரியுது. 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக தேவைப்படுதுன்னா நீங்கள் 3/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே வதக்கும் பொழுது பட்டை சோம்பெலாம் போட்டதுனால ஏற்கனவே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக பவுடர் வேறு சேர்த்ததுனால நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசியை ஏற்கனவே வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியவே நான் சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருந்ததை அந்த தண்ணியை மட்டும் இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மட்டும் சேர்த்துக்கணும். பாஸ்மதி அரிசி அப்படின்னா நீங்கள் வந்து 1.25 கப் வந்து தண்ணி சேர்க்கணும். இதே மாதிரி சீரக சம்பா அரிசி அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து 1.5 கப், 1 கப் அளவு அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். இது பாஸ்மதி சீரக சம்பா அப்படின்றதுனால அந்த அரிசியில் ஃப்ளேவர் இருக்கும். அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். நார்மல் அரிசி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 2.5 கப்பு. நான் இன்றைக்கி சேர்த்தது வந்து பாஸ்மதி அரிசி, அதனால் நான் 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 1 கப்பில் ஊற வச்சுருந்தேன். இது வந்து 1/4 கப்பு. ஸோ சரியாக இருக்கும். நல்லா கொதி வரட்டும். புதினாத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் புதினாத்தில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்துடட்டும். நம்ம புதினாலாம் சேர்க்காததுனால தான் நம்ம வந்து நெய் சேர்த்தோடைய அந்த ஃப்ளேவர் இதில் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இப்போ அடுப்பையும் ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துடலாம்.
இதில் கொஞ்சமாக மட்டும் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த சாறு வந்து நல்லாயிருக்கும். புளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் எதுவுமே சேர்க்கலாம். இன்றைக்கி லெமன் தான். இதை வந்து கனெக்ட் பண்ணோன்னா ஒரே ஒரு டீஸ்பூனில் வந்து இந்த லெமன் ஜூஸ் எடுத்து சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அந்தளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தயிர் சேர்த்துருந்தீங்கன்னா லெமனோட அளவு, அந்த சாரினுடைய அளவு, எலுமிச்சை சாரினுடைய அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அரிசியை வந்து கண்டிப்பாக 20 நிமிஷம் ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சாதான் இந்த தண்ணி அளவு சரியாக இருக்கும். நீங்கள் ஊற வைக்காமல் பண்ணிங்கன்னா அது நறுக்கரிசி மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக அதை எடுத்து விடுங்க. இப்போதைக்கு பார்க்கும்போது தண்ணி வந்து என்னடா பத்தாத மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த அளவுகள் வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு புதினத்தில் போடணுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருவோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கீழே எல்லாமே அடிப்பிடிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். மூடி போட்டு மூடிடலாம். 2 விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கீழே எதுவுமே அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்களேன். இதை எடுத்து காமிக்கிறேன். அப்படியே கமகமனு சூப்பராக ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. இதே அளவுகளில் நீங்களுமே செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். காரம் மட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. இது சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.